பக்கத்து காதல். வைகை பொறி ஆற்றங்கரையில் அமைந்திருந்தது சின்னமனூர் கிராமம். அங்கே செழிப்பான வயல்வெளிகளுக்கும் தென்னந்தோப்புகளுக்கும் நடுவே ஒரு பெரிய மாமரம் கம்பீரமாக நின்றிருந்தது. அந்த மாமரம்தான் சங்கருக்கும் கனிமொழிக்கும் காதல் கதை சொல்லும் சாட்சியாக இருந்தது. சங்கர் அந்த கிராமத்தின் வாட்டச்சாட்டமான இளைஞன். அவனுடைய வேலை அதிகாலையில் மாடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்வதும் மாலையில் பால் கறப்பதும் தான். கனிமொழி பக்கத்து கிராமத்தில் இருந்து தினந்தோறும் மார்க்கெட்டுக்கு கீரை கட்டுகளை கொண்டு வரும் ஒல்லியான ஆனால் திடுதிடுவென்று இருக்கும் பெண். ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டுக்கு செல்லும் வழியில் கனிமொழி மாமரத்தடியில் ஓய்வெடுப்பாள். அப்போது சங்கர் தன் மாடுகளுடன் அங்கே வந்து நின்று, அடியே கனிமொழி, இன்னைக்கு என்ன கீரை கொண்டு வந்திருக்கு? வாடாமல்லி கீரையா என்று கேலி செய்வான். கனிமொழி முறைத்தபடி, சங்கரு, சும்மா வம்பு பண்ணாதே, வாடாமல்லி கீரையெல்லாம் நான் கொண்டு வர மாட்டேன். இதெல்லாம் நம்ம காட்டுக்கீரை, உடம்புக்கு ரொம்ப நல்லது என்பாள். ஓஹோ, அப்படியா? உன் கைப்பட சமைச்சா நானும் சாப்பிடலாம்ல? சங்கர் மீண்டும் கிண்டலாக கேட்டான். உனக்கெல்லாம் சமைக்க என் கை என்ன கொப்பளமாய் இருக்கா? ஓடா என்று சொல்லிக்கொண்டே சிரிப்பாள் கனிமொழி. அவளுடைய சிரிப்பில் சங்கரின் மனம் லேசாகும். நாட்கள் செல்ல செல்ல அவர்களின் இந்த சிறு உரையாடல்கள் தான் அன்றைய தினத்தை இனிமையாக்கும். ஒரு நாள் பெரும் மழை பெய்ததால் வைகையாற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. கனிமொழியால் மார்க்கெட்டுக்கு செல்ல முடியவில்லை. சங்கர் அவளை பார்க்க முடியாமல் தவித்தான். அவளுக்கு ஏதாவது ஆகிவிட்டதோ என்று கவலையுற்றான். உடனே அவளுடைய வீட்டுக்கு சென்றான். கனிமொழி வாசலில் நின்றிருந்தாள். சங்கரை கண்டதும், அடடா சங்கரா, நீ இந்த மழையில வந்த? உன் மாடுகள் எல்லாம் பத்திரமாய் இருக்கா என்று பதட்டத்துடன் கேட்டாள். சங்கர், மாடுகள் எல்லாம் பத்திரமாய் இருக்கு கனிமொழி, நீ நல்லா இருக்கியான்னு பார்க்கத்தான் வந்தேன், ரொம்ப பயந்துட்டேன் என்றான். நான் நல்லா இருக்கேன் சங்கர், ஆனா இந்த மழை விடற மாதிரி தெரியலையே, மார்க்கெட்டுக்கு கீரை கொண்டு போக முடியலையேன்னு கவலையா இருக்கு என்று கனிமொழி வருத்தப்பட்டாள். கவலைப்படாத கனிமொழி, மழை நின்னதும் எல்லாம் சரியாகிடும், நான் இருக்கேன், உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் கேளு என்று ஆறுதலாக சொன்னான் சங்கர். அந்த மழைதான் அவர்களின் காதலை இருவருக்கும் உணர்த்தியது. ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் அந்த அன்பை, அந்த புரிதலை உணர்ந்தனர். மழை நின்ற பிறகு கனிமொழியின் வீட்டில் கல்யாண பேச்சு ஆரம்பித்தது. சங்கர் பயந்து போனான். அவனுக்கு கனிமொழியை விட வேறு யாரையும் நினைத்து பார்க்க முடியவில்லை. ஒரு நாள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தன் பெற்றோரிடம் கனிமொழியை பற்றி சொன்னான். அப்பா, அம்மா, நான் கனிமொழியை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றான் சங்கர். அவன், அப்பா என்னடா சொல்ற? அவங்க வேற கிராமம் ஆச்சு, என்ன பண்ணுவாரோ என்று கேட்டார். அவர் ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, ஏழைப்பாரு, அவ கீழே கட்டு சுமந்துட்டு வர்றத பார்த்தாலே தெரியும். சங்கர் உறுதியாக பேசினான். கனிமொழியின் வீட்டிலும் இதே நிலைதான். அவளுடைய அண்ணன் சங்கர் ரொம்ப நல்ல பையன் கனிமொழி, ஆனா மாடு மேய்க்கிற பையன் கூட எப்படி வாழ்றது என்று கேட்டார். கனிமொழி கண்விளங்கி, அண்ணா, அவர் மாடு மேய்க்கலாம், ஆனா அவருடைய மனசு ரொம்ப சுத்தமானது, என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற ஒரே ஆளு அவர்தான் என்று தன் காதலை வெளிப்படுத்தினாள். இரு குடும்பங்களும் முதலில் தயங்கினாலும் சங்கரின் நேர்மையும் கனிமொழியின் உழைப்பும் அவர்களுக்கு பிடித்திருந்தன. கிராமத்து பெரியவர்கள் பேசி சம்மதம் தெரிவித்தனர். கடைசியில் மாமரத்தடியில் ஒரு சின்ன பந்தை போட்டு சங்கருக்கும் கனிமொழிக்கும் எளிமையாக திருமணம் நடந்தது. திருமணத்தன்று சங்கர் கனிமொழியின் கையை பிடித்து, என் வாழ்க்கையில நீ வந்த பிறகுதான் இந்த உலகமே அழகா தெரியுது கனிமொழி என்றான். கனிமொழி வெட்கத்துடன், நீ இல்லாம நான் இல்ல சங்கர், நீ என் மாமரத்து கடவுள் என்றாள். இன்றும் அந்த மாமரம் சங்கர் மற்றும் கனிமொழியின் அன்பின் அடையாளமாக சின்னமனூர் கிராமத்தில் நிமிர்ந்து இருக்கிறது. அவர்களுடைய காதல் கதை தலைமுறை தலைமுறையாக இன்றும் சொல்லப்பட்டு வருகிறது.